சொர்க்கம் அடைய முடியும். ஐயா தூரத்துல யாரும் வரவே தெரியல. தூரத்துல யாரும் வரவே தெரியல. யாரோ பால் வெட்டி தீக்கு வந்துக்கிறாங்க. முட்டை போறதுக்கு அம்மா நீங்கள் என்ன நாடுமா? வணக்கம் 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 வணக்கம். ஆமா, எந்த நாடு போட வாங்க. யோசிக்கமா பாடுங்க. ஆட்டா இது மேல தான் வந்து இறங்கிறாங்க. திருமணம் செய்வதற்கு வந்து விட்டாயா? ஆனால் என்னுடைய மகன் எந்த நிலைமையில் இருக்கின்றார் தெரிகிறதா? இறந்த பிணமாக இருக்கின்றார். அதுவும் தெரியும். உனக்கு சம்மதம் தானே? மகன என்ன உணர்ச்சி? நம்ம நாட்டில் பாதி நம்ம கூட திருமணம் நடக்கணும். திருமணம் செய்ய வைத்தால் உனக்கு ஆணவம் அதிகமா இருக்கும். அதுக்கு நான் செத்து படத்தை கட்டி வைக்கிறேன். நீங்க கூலிய பழகணும். சாகடிக்க கூடாது. எனக்கு இவ்வளவு நல்லா செய்த கொடுமைலாம் போதாதா? காலத்துக்கு ஒரு கொடுமை தெரிவித்து போறேன் பாவி. நான் ஒரு செத்து படுத்து திருமணம் செஞ்சு என்ன வாழ்க்கை வாழ போறேன்? எங்க இருந்தாலும் நல்லா ரெடி அப்பா, உன்னை சும்மா விடாதுடி. நான் அந்த பிணத்தை திருமணம் செஞ்சு நான் பிணத்தோடு பிணமா நான் போய் சேர்த்துறேன். நல்லா ரெடி பாவி, நல்லா ரெடி. என்னுடைய மகன் இறந்து விட்டான். இறந்த பிணத்திற்கு திருமணம். சைலன்ஸ் உள்ள என்னத்தான் நடத்துக்கிறாங்க தெரியல.
கொஞ்சம் வெளியே வாங்கம்மா, புடவை தான் போட்டாகி போச்சாங்க, என்ன மாசம் கத்தி கிடக்குறாங்க. இன்னும் காலம் சென்ற ஐயா ஆறுமுகம் ஐயா அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய, அவருடைய முத்தி மோட்சம் அடைய, சாலோபம் சாரிபம் சாபீபம் சாயிற்றம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் மதி மோட்சம் சேர வேண்டும் என்று இன்று ஓரிரவு எங்களது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு வட்டம் கட்டியாமதல் ஸ்ரீ இனியா நாடகத்தை வரவழைத்து நல்ல முறையிலேயே பத்மாவதி திருக்கல்யாணம் என்னும் நாடகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது வந்து கடைசி வந்து செய்கிறது மோட்ச காணிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஐயா வந்து ஒரு மோட்ச பதவி அடைகின்றதுனால இந்த கல்யாணம், இந்த பத்மாவதி கல்யாணத்துக்கு தங்களால் கிடைத்த மோட்ச காணிக்கையிட்டு தங்களால் உடைய கையில் ஒரு அந்த மலரை எடுத்து வாழ்த்துனா ஒருவேளை விதியையும் மதியால் விழலாம் அப்படின்னுவாங்க. அதுபோல அந்த சிவமணிக்கு உயிரும் வரலாம், ஐயா ஆறுமுகம் ஐயா புத்தி மோட்சம் அடையலாம். ஏன்னா கையால் கொடுத்த ஒரு மோட்ச காணிக்கையிட்டு மலர் எடுத்து வாழ்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அன்பான உறவே இது ஆகாத மரவே, இயலிந்த பிரிவே இது இறைவனின் முடிவே, இறைவனின் முடிவே. அன்பான உறவே
எனக்கு இந்த கொடுமை நடந்திருக்குமா? அவன் மாத்தாண்ட என்பது நிரூபிச்சுட்டு போயிட்டாளம்மா. பொற்பொருளுக்கு ஆசைப்பட்டு ஒரு சத்தப்படுத்தி என்ன கொடுத்துட்டு போயிட்டாலே. என் தாய் இருந்தா கொடுமை நடந்து வரலாமா? அம்மா எல்லாரும் வாழ்த்துட்டு போறாங்கம்மா. நீ எங்க இருந்து என்ன பாக்குற? நீ எங்க இருந்து என்ன வாழ்த்துற? என்ன பார்க்க கூடாதுன்னு தான் போய் சேர்ந்துட்டியம்மா நீ. அத்தாணி இல்லேன்னா என்ன பெத்த தாயடி உயிரோடு இருந்தா எனக்கு இந்த கதை வந்துருக்குமாம்மா. ஆட்டாளி இல்லேனா ஆத்தாணி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? ஒரு சில வாழ்வு வந்து பொறச்செய்யணும். எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் விழித்தேன். எத்தனை பிறவியோ இனி உன்முகத்தில் நான் விழித்தேன். எங்கு போய் தேடுவேனம்மா பட்ட கடன நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனோ எரிந்தது. அம்மா கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலனி சிரிச்சேன். அம்மா கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலனி சிரிச்சேன். கண்டாங்கி சேலையல மக்கள் கண்ணீரே தொடச்ச. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்னத்தை நினைச்சேன். கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தயிர் அடைச்சே. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்னத்தை நினைச்சேன். கலக்கிடுவா பிள்ளையிட்டு சாம கூட மறைச்சேன். கலங்கிடுமா பிள்ளையினா சாவ கூட மறைச்சே. திருநீர் பூசின
போல பாவி யாரோ இங்க வந்து பொறக்கிறேன் அம்மா இல்லா கடவுளப்போ அம்மா நிதாழட்டும் ஆரிராரி ராரி 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 ஆரி ராரியோ ஆரி ராரி 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 ஆரி ராரியோ ஆரி ராரோ ஆரி ராரிரோ ஆரி ராரோ ஆரி அவளை காலம் பூரா சகல தடையாகிட்டு போயிருக்கீங்களப்பா. நாங்க பெண்ணாப்பத்து என்னப்பா பாவம் செய்தோம்? உங்க இன்பத்துல துன்பத்தை நாங்க பங்கெடுக்கிறோமே. எங்களுக்கு கடைசியா நீங்க கொடுத்துட்டு போற தண்டனை தாமா எங்களால் தாங்க முடியல. இந்த பாய் நாங்க நல்லது கட்டுட்டு போக முடியல. போவர்கள் வருவர்கள் எங்களை பார்த்து ஒதுங்கி 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 நிற்கிறாங்களப்பா. நீ மாட்டு கிடைக்கிறியே, என் மாலை கைட்டுருவாங்களா? என் மகள் தடுத்துருவாங்களா? என் பூ போட்டு எடுத்துருவாங்களா? என்ன விதவை ஆக்கிடுவாங்களாப்பா? எனக்கு மாலை மடி மேல, எனக்கு மாலை மடி மேலே என் மாமனா மாலைய கழுத்துறாங்கோ, என் மாலைய கழுத்துறாங்கோ, என் மாமனரே கூப்பிடுங்க. எனக்கு ஆடி கிருத்திக்கம்மா, எனக்கு ஆடி கிருத்திக்கம்மா, எனக்கு அண்ணன் இல்ல பண்டிகையா. எனக்கு அண்ணன் இருந்திருந்தா, எனக்கு அண்ணன் இருந்திருந்தா, எனக்கு அண்ணா வருஷம் வரும். அண்ணன் கோடி முன்ன வரும். எனக்கு தையே கிருத்திக்கம்மா, எனக்கு தையே கிருத்திக்கம்மா, எனக்கு தம்பி இல்ல பண்டிகையா. எனக்கு தம்பி இருந்திருந்தா, எனக்கு தம்பி இருந்திருந்தா, எனக்கு தவளை வருஷம் வரும். என் தம்பி கொடி முன்ன வரும்.
எனக்கு வடக்கே வெகு தூரம், எனக்கு வடக்கே வெகு தூரம், எனக்கு வாழையிலே சாதம் வரும். என்னவாவென்று அழைப்பாரில்ல, என்னவாவென்று அழைப்பாரில்ல, எனக்கு வாழையிலே சாதம் இல்லை. எனக்கு தெற்கே வெகு தூரம், எனக்கு தெற்கே வெகு தூரம், எனக்கு தையிலே சாதம் வரும். என்ன தேடி அழைப்பாரில்ல, என்ன தேடி அழைப்பாரில்ல, எனக்கு தையிலே சாதமில்லை. நான் கட்டி தயிரெடுத்து, நான் கட்டி தயிரெடுத்து பாவின கை கொண்டு வந்தெடுத்து நான் தாங்கி கடையும் போது, நான் தாங்கி கடையும் போது எனக்கு தங்கி சத்தம் கேட்டதம்மா. என் கண்ணே, இது யாரு வீட்டு தங்கி என்ன, இது யாரு வீட்டு தங்கி என்ன, என் தாய் வீட்டு தங்கி என்ன, எனக்கு தகுந்தவங்க சொன்னாங்க. எனக்கு அப்போ திடுக்கிடுச்சு, எனக்கு அப்போ திடுக்கிடுச்சு, யார பலம் குத்திடுச்சு. நான் பாராறு வந்தனம்மா, நான் பாராறு வந்தனம்மா, எனக்கு பாதி பொழுதாச்சு. நீங்க பிணத்தை எடுக்காதீங்க, நீங்க பிணத்தை எடுக்காதீங்க, நான் பிணத்துக்கு சொந்தக்காரி, நான் பூமால போனதுங்க. நான் மஞ்சள் அலங்கரித்து, ஏராசன மஞ்சள் அலங்கரித்து, ராமணி விளக்கா ஏற்றி வச்சு, அந்த மஞ்சள் மணமரியா எனக்கு கொண்ட என் கனவா, எனக்கு மாங்கல்யோ நிலைக்கலையே. நான் குங்குமத்தல் பாத்தி கட்டி, நான் குங்குமத்தல் பாத்தி கட்டி, நான் குண்டு மல்லி நாத்து விட்டேன். அந்த குங்கும விளையாடியா எனக்கு கொண்ட என் கனவா, எனக்கு குங்குமா நிலைக்கலையே. என் கண்ண நான் சந்தனத்தல் பாத்தி கட்டி, நான் சந்தனத்தல் பாத்தி கட்டி, நான் சம்பிக்கு நத்தி விட்டேன். அந்த சந்தன விளையாடியா எனக்கு என் கனவா, இந்த சந்தையிலே விட்டு விட்டு. நான் பெண்ணா பிறந்த கொல்ல, நான் பெண்ணா பிறந்த கொல்ல, பிடிமண்ணனா பிறக்கல.
நம்ம அண்ணா பிறந்திருந்தா நான் புல்லா முளைத்திருப்பேன். என்ன மாடு வந்து எம்மா நான் காக்காயா கத்துறனே ஏராசவு காதுலத்தான் கேட்கலையா ராஜா எப்பா என் அங்கம் பதறுதையா இறந்த பிணத்திற்கு திருமணம் செய்ய வேண்டும். நான் பெற்றாமல் பெறாமல் பெற்றெடுத்த ஒரு செல்வம் சொர்க்கம் அடைய வேண்டும் என்று திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டு விட்டேன். திருமணம் முடிந்து விட்டது. என்னை மன்னித்து விடம்மா. என்னுடைய பிள்ளையை இடிகளுக்கு சுடுகாடுக்கு சென்று என் மகனை தானே செய்ய போகிறேன். நீதியா? இது தர்மமா? இறந்த மகனுக்கு திருமணம் செய்து என்னுடைய மகன் சொர்க்கத்திற்கு போக வேண்டும். அவனுக்கு திருமணம் செய்தால் தான் சொர்க்கத்திற்கு போவான் என்று விட்ட மகனை இப்படி திருமணம் செய்து கஷ்டப்படுகிறாயே. இறந்த மகனுக்காக வாதாடுகிறாயே. உயிரோடு இருக்கிற இந்த பாயை நினைச்சு பாருங்க. எனக்கு இன்னும் யார் யார் இருக்கிறாங்க, யார் யார் வந்தாலும் கேட்க போறாங்க. என் மகனை நான் கொண்டு போற விட சுடலைக்கு கேட்கிறாயே. ஐயா, நேற்று உன் மகன் இறந்து விட்டாரு. அப்போது அவர் எரித்திருக்க கூடாதா? அவரை பதித்திருக்க கூடாதா? அவரை தகனம் செய்திருக்க கூடாதா? அதையெல்லாம் விட்டு விட்டு இன்று என் கழுத்திலே மாலை சூடி மாங்கலிக்கு சூடிய பிறகு என் மகனை நான் கொண்டு போய் சுடலைக்கு விடு என்று கேட்கிறாயே. ஐயா, நேற்று வரை அவர் உன்னுடைய மகன். அவர் எப்போது என் கழுத்திலே மாலை சூடி மாங்கலிக்கு சூடினாரோ அது முதல் கொண்டு அவர் உன்னுடைய மகன் கிடையாது, என்னுடைய கணவர். அவரை எரிப்பதோ, அவரை புதைப்பதோ, அவரை தகனம் செய்வதோ அதற்குரியவள் நான். ஏன் கணவர் தகனம் செய்திருக்கிறேன். நீங்க யாரும் தொடங்கி போய் அன்பு திருமணம் உயிரல்லவோ பயிரல்லவோ. அன்பு திருமணம் உயிரல்லவோ, ஆயிரம் காலத்து பயிரல்லவோ.
பெண் என்றால் உன்னைத்தான் பெண்ணாக மதிக்க வேண்டும். தொட்டித்தாலி கட்டிய கணவன் எப்படி இருந்தாலும் அவனை கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்று நினைக்கின்றாய். கர்ப்பக்கரசி குளத்தில் பிறந்தவன். கர்ப்பக்கரசி என்றால் உனக்குத்தான் தகும். எப்போது என்னுடைய மகனை திருமணம் செய்து கொடுத்திருக்கிறோம். விருப்பம் என் மகனை எரிப்பதோ புதைப்பதோ அம்மா போக முடியலையே. என் கழுத்துல போட்டு போட்டுருக்கேப்பா. நான் உன்னை எடுத்து சென்று தகனம் செய்து விட்டு விட்டுறப்பா. உன்னை கொண்டு போற மக்கள் இருக்கு. நான் என்ன சொல்றது கூட உனக்கு கேட்காதப்பா. ராஜா பொழுதாகி போனது பொழுதாகி போனது இன்னும் தூக்கமா ஆராரிரோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ என் தெய்வமே இது போய் தூக்கமா நான் தூங்கவே இனி நாளாகுமா ஆராரிரோ பாடியதாரோ யாரோ தீர்க்க சுமங்கலி பவே தீர்க்க சுமங்கலி பவனே என்ன சுவாமி? எண்ணி உன்னை பார்க்கும் பொழுது கழுத்திலே மாலை மாங்கல்யம் இருக்கிறது, நெற்றிலே திலகம் இருக்கிறது, கூந்தலிலே மலர் இருக்கிறது. உன்னை பார்த்தால் திருமணமான மங்கை போல் காட்சியிருக்கிறாய். ஆகினால் தான் உன்னை பார்த்ததும் தீர்க்க சுமங்கலி போல வாழ்த்துகிறேன். கழுத்திலே மாலை இருக்கிறது, மாங்கல்யம் இருக்கிறது, நெற்றியிலே திலகம் இருக்கிறது, கூந்தலிலே மலர் இருக்கிறது, திருமணமான மங்கை போல் இருக்கிறாய். அதனால உன்னை தீர்க்க சுமங்கலி பவன் என்று வாழ்த்தினேன் என்று கூறுகிறேன். உண்மைதான். சுவாமி, ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழ பெண்ணை அப்படி சொல்வார்கள். அதுதானே உண்மை. சுவாமி, நீங்க தீர்க்க சுமங்கலி பவன் என்னை வாழ்த்து விட்டீர்கள். ஆனால் என் கணவன் இறந்து கிடக்கிறாரே. இதோ இறந்து கிடப்பவன் உன்னுடைய கணவனா? என்னுடைய கணவன். பெண்ணே, உனது கணவன் இறந்து விட்டார். கணவன் இறந்த பிறகு ஒரு பெண்ணாகப்பட்டவன் எப்படி காட்சியளிக்க வேண்டும்? அமங்கலியாக அல்லவா காட்சியளிக்க வேண்டும்? நீயோ எனது கண்களுக்கு சுமங்கலியாக காட்சியளித்தாய். ஆகினால் உன்னை பார்த்தது நான் தீர்க்க சுமங்கலி பாவனை நினைச்சுவிட்டேன். சுவாமி, அமங்கலியத்தான் வாழ வேண்டும். இருந்தாலும் என் கணவர் இறந்து விட்டார். வைத்து அழைத்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் வந்தீர்கள், வணங்கினேன், வாழ்கன்னு சொல்லியிருக்கலாம். தீர்க்க சுமங்கலி என்று வாழ்த்தலாமா? வாழ்த்தக்கூடாது. வார்த்தை வீண் போகக்கூடாது சுவாமி. ஆகிய என் கணவர் உயிரோட ஏற்படும். உன் கணவனை நான் உயிரோடு இருந்தேன். ஏதோ என்னைக்கும் அறியாமல் உன்னை பார்த்து நான் தீர்க்க சுமங்கலி பாவனை வாழ்த்துவிட்டேன். நான் வாழ்க்கிறதவர்தான் வழிபட வருகிறேன். அப்படி முடியாது உன் பின்தொடர்ந்து வருவேன். என் பின்தொடர்ந்தா? ஆமா. நான் யார் எப்பேற்பட்டவன்? நான் ஒரு பிரம்மச்சாரி. என்னோடு நீ வந்தால் பூலோகத்திலே பாமர மக்கள் அனைவரும் ஒரு பிரம்மச்சாரி நாதலோடு ஒரு பெண்ணாகப்பட்டவர் சிலைகள் அன்றி இழிவாக அல்லவா பேசுவார்கள். ஆகினால் என்னை விட்டுவிடு, நான் வருகிறேன். இல்லைன்னா என் கணவர் போயிடும். கொடுத்தால் உன் கணவனுக்கு உயிர் கொடுத்துவிடும். ஆமா. இல்லாவிட்டால் வாழ்க்கையில தவறன்று என் பெண் தொடர்ந்து நீ வரப்போகிறாய். ஆமா. பெண்ணே, சரி, நானும் உன்னை பார்த்து தீர்க்க சுமங்கலி வாழ்க்கையை தவறுதான். உன் கணவனுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்று நீ கூறுகிறாய். உன் கணவனுக்கு உயிர் வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழியாக இருக்கிறது. என்ன வழி? இப்பொழுதுதான் எனக்கு ஒரு யோசனை நினைவுக்கு வருகிறது. என்ன? ஒரு பொருளை எந்த இடத்தில் துளைத்தோமோ அங்குதான் தேட வேண்டும். துளைத்த இடத்தை விட்டு வெட்டி மற்றொரு இடத்தை தேட வைக்குமா? உதாரணத்திற்கு அந்த கம்பத்தின் அருகாமை ஒரு மோதிரத்தை துளைத்து விட்டு எந்த கம்பத்தின் அருகாமை தேடினால் கிடைக்குமா? கிடைக்காது. உன் கணவன் உயிரை கவர்ந்து தேடுவது யார்? வைவசுத பட்டணத்தை ஆளக்கூடிய யமதர்மன். அந்த யமதர்மன் இந்த பூலோகம் வந்தால் நிச்சயமாக உன் கணவனுக்கு உயிர் வருகிறது. வைவசுத பட்டணத்தை ஆளக்கூடிய யமதர்மன் என் கணவர் உயிரை எடுத்து சென்றார். உண்மைதான். அவர் வந்தால் இந்த உயிர் வந்து விடும். நிச்சயமாக. சரி, அவரை நான் எப்படி பார்ப்பது? நாராயணம், உன்னிடத்தில் நானே உரைத்து விட்டு நானே அகப்பட்டுக் கொண்டு அப்படி என்றால் வைவசுத பட்டணம் எங்க இருக்கிறது? யமதர்மன் எப்படி இருப்பார் என்று உனக்கு தெரியாது. தெரியாது. சரி, உன் பரிதாபம் இருக்கிறது.
இப்போதே செல்கிறேன் வைபவ சுத்தப்பட்டினம் சந்திக்கின்ற யமதர்மனை தந்திரமாக அவனை மூலம் மறைத்து விடுகிறேன். என் பாதத்தில் எப்படி சாஸ்தாகமாக விழுந்து மணியினாயோ அதே போன்று யமதர்மன் பாதத்தில் விழுந்து மணியினால் நிச்சயமாக நமோ எல்லாரும் வாழ்க்கிறார்களே அதை வாக்குப்படுத்திவிட்டதா? என் கணவருக்கு உயிர் வரும் என்று கூறிவிட்டு போகிறாரே. சுவாமி, உன்னை உயிரோடு பார்க்க போகிறா. நீ மண்ணிலே மறைந்து விட்டாய் என்று வேதனையோடு அழுது கொண்டிருந்தேனே. உன்னை உயிரோடு தருவேன் என்று கூறிவிட்டு போகிறாரே. அத்தா அத்தா, மண்ணை விட்டு போனால் ஒரு பாட்டு பாடு